ஆட்டுக்குட்டி வந்தேன். ஐயையா நான் வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன். துய்யன்னி சோரி பாவி எனக்காய் சிந்தி துஷ்டன் என்னை அழைத்தீர். தாயை செய்வோம் என்றே இதை அல்லாது போக்கில்லை, தேவாட்டுக்குட்டி வந்தேன். ஐயையா நான் வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன். உள்ளுக்கரைகளில் ஒன்றேனும் தானாய் ஒளிந்தால் வருவேன் என்று நிலை தெள்வும் முதிரும் கரையாவும் தீர்த்திடும் தேவாட்டுக்குட்டி வந்தேன். ஐயையா நான் வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன். இன்னும் வெளியே போராட்டங்கள் உட்பாயா எத்தனை எத்தனையோ, இவை தின்னும் மகிழ்ச்சி எளியனை ரட்சியும் தேவாட்டுக்குட்டி வந்தேன். ஐயையா நான் வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன். ஏற்றுக்கொண்டு மன்னிப்பீந்து சுத்திகரித்து என்னை ஒருவனையும் மனம் தேற்றிக் கொண்டேன் உந்தன் வாக்கு தத்தங்களால் தேவாட்டுக்குட்டி வந்தேன். ஐயையா நான் வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன். ஆரோக்கியமான செய்தி நேரம் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு இடைபடுகிற வார்த்தை சங்கீதம் 17:8, கண்மணியைப் போல் என்னை காத்தருளும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய கண்களின் அருகே எந்த ஒரு தூசியோ அல்லது எந்த ஒரு பொருளோ கண்களின் அருகே வரும்போது நம்முடைய கண்ணில் உள்ள இமைகள் ஆட்டோமேட்டிக் டோர் க்ளோஸ் பண்ணுறது போல உடனடியாக மூடி நம்முடைய கண்களை பாதுகாக்கிறது. நம்முடைய கண்களிலே நம்மையும் அறியாமல் தூசி விழுந்தாலும் அதை வெளியேற்றுவதற்கு நம் கண்களில் உள்ள அணைக்கட்டுகளில் இருந்து நீர் வெளியே வந்து அந்த தூசியை வெளியேற்றி கிளீன் செய்கிறது. இதெல்லாம் நம்மை அறியாமலே ஆட்டோமேட்டிக் மிஷின் போல நம்முடைய சரீரத்திலே செயல்படுகிறது, பாதுகாப்பு தருகிறது. இதே போலத்தான் நம் பரம தகப்பன் இயேசுவும்
பாதுகாப்பற்ற இந்த உலகத்திலே நம்மையும் குடும்பத்தையும் ஒவ்வொரு நிமிடமும் பாதுகாக்கிறார் என்றால் நாம் சொல்லி அவர் செய்வது இல்லை. நாம் அதை மறந்து விடவே கூடாது. நாம் சொல்லும் முன்பாகவே அவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் கண்மணி போல பாதுகாக்கிறார். அவருடைய அன்பு அத்தனை பெரியது. ஹல்லேலூயா. அதற்கு நாம் அனுதினமும் நன்றி சொல்ல வேண்டும். தேவன் அதை விரும்புகிறார். இந்த நிமிடம் வரை கண்ணின் மணி போல் பாதுகாத்த தேவன் இனியும் நம்மையும் நம் குடும்பத்தையும் கண்டிப்பாக கண்ணின் மணி போல பாதுகாப்பார். அந்த பாதுகாப்பை நாம் ஜெபித்து பெற்றுக்கொள்ளலாம். நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு கூட நீங்க இடைப்பட்ட இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம்பா. பாதுகாப்பற்ற இந்த உலகத்திலே ஒவ்வொரு நிமிடமும் உம்முடைய பாதுகாப்பை நம்பி நிற்கிறோம். எங்களையும் குடும்பங்களையும் கண்ணின் மணி போல ஒவ்வொரு நிமிடமும் பாதுகாத்துக் கொள்ளும். பாதுகாக்கிற உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.